சார் ஆஸ் அ பீடியாட்ரிஸ்டாக இப்போது இருக்கிற பேரண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி அவங்க குழந்தையுடைய சிரிப்புக்கும் சரி அவங்க முகத்தாடையோட வளர்ச்சிக்கும் சரி ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேஷண்ட்ஸை பார்க்குறப்போ தெரியுது. கண்டிப்பாக. ஸோ அவங்க அலைன்மெண்ட் இஷ்யூஸை ஏர்லியராகவே சரி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி மெனக்கிடுறாங்க. ஓகே. நிறைய அலைனர் கம்பெனிஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே அந்த குழந்தை வளர்ந்து ஒரு டீனேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே அலைனர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. உங்களோட அலைனர் சிஸ்டம் எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணும்? குழந்தையில் வந்து ஒரு மாலோக்ளூஷனை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லை ட்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆஸ் இயர்லி அஸ் 7 இயர்ஸ்லேயே ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஸோ திஸ் வாஸ் அக்கார்டிங் டு அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன். ஒரு 7 வயசுலேயே குழந்தைய வந்து ஒரு செக்கப்பை கூட்டி போய் அவங்களோட அக்ளூஷன் எப்படி வளருது, அவங்க தாடை எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இனிஷியல் வந்து கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இயர்லியாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஏஜில் வந்து மயோ ஃபங்க்ஷன் அப்ளையன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ தாடை வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வளர்ச்சியை கொண்டு வரத்துக்கு அவங்களோட வளர்ச்சி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஜா கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சிஸ்டத்தை ரீசெண்டாக அலைனரில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வாட் வி கேன் டூ, அந்த தாடை கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம அலைன்லேயே பண்ணுற சிஸ்டம் வந்து டெக்னாலஜி வந்து இப்போ வந்து டெவலப் ஆகிடுச்சு. அது நம்ம எம்எஸ்சி சிஸ்டத்துலேயும் இருக்குது.